மருத்துவ ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், நீர் சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற போது, குறிப்பாக ஆஸ்மா, மூச்சு திணறல், ஜலதோஷம் போன்ற பாதிப்புகள் யாருக்கு அதிகப்படியாக ஏற்படுகிறது போன்ற நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக சந்திரன் அடுத்து பார்க்கின்ற பொழுது சந்திரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி பலகீனம் அடையக்கூடாது. சந்திரன் சர்பகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேது சேர்க்கை பெறுவது, கடகராசியில் அதிக பாவகிரகங்கள் இருக்கிறது போன்றவை நுரையீரல் பிரச்சனையை ஏற்படுத்துது. பொதுவாக சூரியன் சந்திரன் இணைந்து பாவகிரக சேர்க்கை பெற்று பொதுவாக ஜலராசியில் பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுகிறது. சூரியன் லோ பிபி, ஐபிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் என்ற காரணத்தாலும் அதனுடன் சந்திரன் பலகீனமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குது. பொதுவாக ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மகரம், மீன ராசிகளில் பாவகிரகங்கள் இருக்கிறது, சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் உங்களுக்கு ஜலகிரகமான சந்திரன் பாவகிரக தொடர்போடு இருக்கிறது போன்றவை உங்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மூச்சு திணறல் போன்ற பாதிப்பை உண்டாக்கும். சந்திரன் பலகீனமாக இருந்து அதனை சனி பார்க்கிறது, செவ்வாய் பார்க்கிறது போன்றவை மூச்சு குழாயில் அடைப்பு, அதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாக்கும். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலையுமே உங்களுக்கு சந்திரன் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது, அந்த கிரகத்தோட பாவகிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது, அடுத்து 4ஆம் பாவம் பாதிக்கப்படுறது, 6, 8ஆம் வீட்டில் சந்திரன் பலகீனமாக இருக்கிறதுலாம் கூட அவங்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், அதன் சார்ந்த பாதிப்புகள், முதல்ல கோல்டு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதுவே மூச்சு திணறலாக மாறுறது, மாரில் சனி சேர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுத்துது உங்களுக்கு ஜென்ரலாக. இது தீவிரம் அடைகின்ற போது அதுவே ஆஸ்மா, டிபி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கூட ஜாதக ரீதியாக